நீங்க சொல்ற மாதிரியே தான் என் பொண்ணு நடந்துக்குவா. சரிம்மா, இப்போ அவளை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவளுக்கு ஒரு இடத்துல பேசி முடிவு பண்ணி கல்யாணம் செஞ்சு வச்சோம். ஆனா அங்க சில பிரச்சனைகள். மன வாழ்க்கையில் பொருத்தம் இல்லை. எங்க உயரமே பொருத்தம் இல்லையே, அப்புறம் எப்படி இல்வாழ்க்கையில் பொருத்தம் இருக்கும்? எப்படி சாமி இவ்வளவு சரியா? லட்சுமி, அப்படிதான் நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாரு. அவ்வளோ பவரு. இந்த உலகம் பூரா அவர் காலடியில் கொட்டி கிடக்குன்னா பாரு. பொம்மை கல்யாணம், புறந்தள்ளின வாழ்க்கை, கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாத நிலைமை, மனசு நிறைய சஞ்சலம். பெரிய குடும்பத்தில் நீந்த விட்டீங்க. கரை சேர யாரு துடுப்பு போடணுமோ அவங்க கரை சேர விடாம நடு கடல்ல விட்டுட்டு போறான். அந்த பொண்ணு கையை ஊனி காலை ஊனி கஷ்டப்பட்டு தன்னோட நம்பிக்கையில தத்தளிக்குது. ஆனா திறமையான நீச்சல்காரி தான். எதையும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு வந்துடுவா. ஏன் சாமி, அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவ என்ன செய்வா? அவளுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன தோணுதோ, அவளோட மனசாட்சிங்கிற நீதிமன்றத்தில் எது சரின்னு தீர்ப்பாகுதோ அதை அவ இஷ்டத்துக்கு செய்வா. அதுதானே ஒவ்வொரு ஆன்மாவும் பண்ணுது. பரமாத்மா சொல்றத இந்த ஜீவாத்மாக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எனக்கு என்ன இங்க வேலை? அதுவும் இல்லாம அங்காடி நாய் மாதிரி மனசு அழைப்பாயும் தானே. அதான சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நான் பிளக்க பொய் பேசி நவநிதியும் தேடி நலமொன்றும் இல்லாத நாரியரை கூடி பூப்பதானை எய்திட்ட. இதுதானே மனித வாழ்க்கை. சொல்லுங்க, நீங்க உங்க பொண்ணு என்ன செய்யணும்? சாமி, அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு துணை வேணும். ஒன்று அவ புருஷனோட சேர்ந்து வாழணும், இல்லைன்னா நாங்கள் சொல்கிற பையனை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு அவனோட சந்தோஷமாக வாழணும். இப்படி ரெண்டுங்கட்டானா இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது சாமி. சரி விடுங்க, அவ மதில் மேல் பூனை மனசை சரி பண்ணிடலாம், விடுங்க. உங்களுக்கு அவ கணவனோட சேர்ந்து வாழ்றது முக்கியமா, இல்லை வேறொரு வாழ்க்கையை தேர்வு செய்யறது முக்கியமா? அது வந்து சாமி, என் புருஷனுக்கு ஒரு அக்கா பையன் இருக்கான். அவன் இப்போ ஃபாரின்ல இருக்காரு. எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணிக்க வச்சிட்டிங்கன்னா.
இதை வீட்டுக்கு கொண்டு போங்க. திருநீர்கள் மந்திரிச்சு கொடுத்துருங்க. இதை உங்கள் பொண்ணு பயன்படுத்தல, அறையில் வைக்கணும். ஆனால் அந்த பொண்ணு கண்ணில் எந்த காரணத்தை கொண்டும் படக்கூடாது. நீங்கள் நினச்சது நினச்சபடியே நடக்கும். சர்வமங்கலமும் உண்டாகும். பாத்துமா? சரி சரி சரி, நீங்க பாத்து வாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு பெரியப்பா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து. அப்பா இருக்கும்போது சின்னப்பா கூட்டிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. கல்யாணம் குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் எதை பத்தியுமே சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படிதாம்மா இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்க்கை மாறுதில்ல. குழந்தையா இருக்கிற போது இருக்கிற மாதிரியே இருக்கிற தன்மையை கொடுத்தாலும் அதுவும் வெறுத்து போயிடுதுல்ல. படிக்கிற காலத்தில் அந்த கவலை, படித்து முடித்தா குடும்ப கவலை, அப்புறம் புருஷன் அவன் வீடுன்னு குடும்ப கவலை. நீ வருஷம் ஒரு முறையாவது சிவஞானத்தை அழைச்சிட்டு வந்தா உன் மனசு சந்தோஷமா இருக்குல்லம்மா. நினைப்போம் பெரியப்பா. ஆனா என்ன பண்றது, அவருக்கு ஏகப்பட்ட பொறுப்பு. சங்கத்தோட வேலை வேற, இந்த பக்கம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு கடை வேலை வேற இருக்கு. அப்படியே கொஞ்சம் கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காரு. வீட்லயும் ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும்ல. இப்போதான் உமாவோட கல்யாண பேச்சே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ சரியா இருக்குமா? அவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் இங்க வந்து ரிலாக்ஸ்டா இருந்துட்டு போகணும். கோயில்கள்லாம் இப்ப எவ்வளவு பிரமாண்டம் ஆயிப்போச்சு தெரியுமா? ஓ, ஊரும் அப்படிதாம்மா, பழைய மாதிரியே இல்ல. மக்கள் எல்லாம் எங்கேயோ போக ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் சொந்த ஊரு கிராமம்னு இருக்கிறது இல்ல. வேற வழி இல்லாம இங்க இருக்கிறவங்களும் அப்புறம் ஊர்ல இருந்து பஞ்சமுளைக்க வந்தவங்களும் தான் இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாரும் பட்டணம் போகணும், வெளியே போகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அது என்னமோ பெரியப்பா, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தானே தோணும். அங்க வந்த உடனே அந்த மிஷின் வாழ்க்கை புளிச்சு போய் இப்படி காத்தாட இருக்கலாமேன்னு தோணும். என்னமோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழ இந்த பிறவி போதாது பெரியப்பா. பேசாம என்னென்ன வேணும்னு நம்ம மனசுக்குள்ள எழுதி வச்சுக்கிட்டு அடுத்த பிறவில தான் நம்ம அனுபவிக்கணும். சரிதான், போ, பெரிய சித்திரக்கணக்கா பேசுற. அதெல்லாம் சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்க பெரியப்பா, என்ன விஷயம்? இந்த குத்தவிட்ட இடத்தையெல்லாம் மாற்றி விடணுமா? அதெல்லாம் நீ இருக்கிற நாளில் சரி பண்ணாதான் உண்டு. ஏன் பெரியப்பா, வழக்கமா கொடுக்கறவங்களுக்கு தானே கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? எங்கம்மா 3 வருஷமா குத்தவை பாக்கி நிற்கிது. ஒவ்வொரு தடையும் வாங்கி உன் கணக்கில் பேங்க்கில் போடலான்னு நினைப்பேன். ஆனால் அந்த பயக எங்கே கொடுக்குறானுங்க?
கேட்காம இருக்கிறது உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுது. ஆனால் அதை அவங்க சலுகையாக எடுத்துக்கூடாதுல்ல. என்ன பெரியப்பா நீங்க? உங்ககிட்ட நான் காசுக்காக ஏதாவது கணக்கு கேட்டிருக்கேனா? இல்லை அந்த காசு வந்துதான் என் வாழ்க்கை ஓட போகுதா? அதெல்லாம் நமக்குள்ளம்மா. ஆனால் குத்தகை வாங்கினவங்க காசை ஒழுங்காக கொடுக்கணும்ல. இப்படி ஏமாத்தினா எப்படிம்மா? சரி பெரியப்பா, ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லாம போயிடுச்சோ என்னமோ. அதெல்லாம் நல்லா தான் வருது. 2 வருஷம் ஏக போக விளைச்சல் தான். ஆனால் காசு வந்து சேர்ந்தபாடு இல்லையே. ஒரு விஷயம் மீனாட்சி, அந்த காசை வச்சு நீ வாழ்க்கை நடத்த போறதில்ல. சின்ன தேவையாவது நிறைவேற்றலாம்ல. நீங்க சொல்றதும் சரிதான் பெரியப்பா. சரிம்மா, இது விஷயமா நம்ம ஊர் தலைவர் ராமசாமி கிட்ட பேசியிருக்கேன். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு இருக்குது. நீ பழைய வீட்டில் போய் குளிச்சுட்டு உடைய மாற்றிட்டு வா. சாமி கும்பிட்டு ஒரு நட பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்க பெரியப்பா. யார் வந்திருப்பாங்க? அவர் கண்டிப்பா ஆபீஸ்ல இருந்து பாதியில வரமாட்டாரு. என்னது ஒரு நாள்ல திருநாளா இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்து உட்காந்துருக்கா? அதானே அவ இல்லைன்னா ரூம்ல போய் விவிதி வச்சிடலான்னு பார்த்தோம். அவ என்னடா இப்படி வந்து உட்காந்துருக்காளே. நாளைக்கு தான் ஆபீஸ் போவால, அப்ப கொண்டே வச்சிடலாம். ஐயோ விவரம் தெரியாம பேசாத. இது மந்திரிச்ச பொருள், வேற எங்க வச்சாலும் சக்தி குறைஞ்சிரும். இங்க பாரு, இப்பவே கொண்டு ரூம்ல வைக்கணும். வா, நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறேன், நீ கொண்டு வச்சிரு. வாங்க போ. வனு, எங்க போயிட்டீங்க 2 பேரும்? நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சு வீட்டுக்கு வந்து காலிங் பெல்ல லோட்டு லோட்டு லோட்டுன்னு அழுத்திட்டே இருந்தேன். பக்கத்து வீட்டு ஆண்டி தான் வந்து சாவி கொடுத்துட்டு போனாங்க. எங்க போனீங்க? ஏன் பானு, நீ எப்போது லேட்டா தானே வருவ, ஏன் நீ சீக்கிரம் வந்து உட்காந்துருக்க? ஐயோம்மா, எனக்கு இன்னைக்கு ஆஃப். நான் ஏதோ கிளைண்ட் சப்போர்ட்காக ஹாஃப் டே ஒர்க் பண்ணிட்டு ஏதாவது எமர்ஜென்சினா சொல்லுங்க, நான் ஆன் கால் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க எங்க போனீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, எல்லாம் உனக்காக தான். அந்த வாக்கு வரதராஜா வாக்கு என்னது புரியல. அது வந்து பானு, இந்த வரதராஜன் தெருவுல ஒரு பெரிய கோயில் இருக்குல்ல, அங்க பிரதோஷம் ரொம்ப பிரசித்தி பெற்றதான். அங்க சாமிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம வரம் கேட்டோம்னா அந்த சாமி வந்து வாக்கு கொடுக்குமா. அதத்தான் இந்த சின்ன பொண்ணு இப்படி சொல்ல தெரியாம சொல்லி, நான் வேற யாருக்காக வேண்ட போறேன், உனக்காக வேண்டிட்டு வந்தேன். லட்சுமி விவரமா சொன்னிச்சு, நான் கொஞ்சம் மேலாக்கா சொன்னேன். சரி, நீ கலப்பா இருப்ப, இருமா நான் போய் ஒரு கிளாஸ் காப்பி கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேணாம், நான் ஆஃபீஸ் கேஃபேலயே சாப்பிட்டு தான் வந்தேன். தேங்க்ஸ். என்ன 2 பேரும் ஈன்னு இழிச்சுக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? வேலையை பாருங்க, உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? ஐயோ, அவ கண்ணுல படாமல வைக்க சொன்னாரு, இங்க வச்சா பாத்துருவாளே. புக் எடுக்கும் போது பாத்துட்டானா? ஐயோ வேண்டாம். ஐயோ எங்க கிளீன் பண்ணும்போது பாத்துட்டானா? ஐயோ எங்க வைக்கிறதுனே தெரியலையே. அப்புறம் பாருங்கன்னு, எப்படியோ அந்த வீட்டில் இருந்த அக்கப்பொரெல்லாம் முடிஞ்சு நிம்மதியா வந்தாச்சு. ஆளாளுக்கு லோலாய் தானே பேசுறாங்க. ஐயோ, நீ எப்படிதான் சமாளிச்சே தெரியல. உன் மாமியாரும் சும்மா கிடையாது, நல்ல கோளாறு தெரிஞ்சவதான். அந்த மீனாட்சி நல்ல உசுப்பத்தி நல்ல உரம் போட்டு வச்சிருக்கா. இங்க பாருங்க, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அங்கிருந்து என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சுல்ல. இனிமே அனாவசியமா அவங்கள பத்தி எதுவும் பேச வேண்டாம். இனிமே அதை பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஐயோ பானுகண்ணே எங்க போற? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ எதுக்கு சிரமப்படுற? நீ படி கண்ணு. ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில இருந்து மீட்டிங் ஹால்ல நின்னுட்டே வேற இருந்தேன். கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், நான் போய் படுக்கிறேன். ஐயோ என்னம்மா, உட்காரு கண்ணு. ஐயோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, நான் போய் தைலம் எடுத்துட்டு வரேன். நல்லா கைய கால எல்லாம் தேய்ச்சி விடுறேன். எல்லா வழி பறந்து போயிடும். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போய் ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடும், என்ன விடுங்க. ஐயோ கண்ணு, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. இந்த பாரு, நல்ல வெதுன்னு வெந்நீர் வச்சு நல்லா ஒத்தனம் கொடுத்தன்னு வச்சுக்க, எல்லா வழிகளையில பறந்து ஓடி போயிரும். நீ சின்ன பொண்ணு கண்ணு ராசாத்தி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ இங்கேயே உட்காரு கண்ணு. ஐயோ வா பண்ணு வா. ஏம்மா நீ இங்க வந்திருக்க? இங்க வராம பக்கத்து வீட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன் ரூம்ல ஏன் பெட்ல நீ என்ன பண்ற? அது வீபூதி வைக்கிறதுக்கு இடம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன லட்சுமி அம்மா, என்ன லட்சுமி காலையில மூக்கத்தை காணன்னு என்கிட்ட தான் வந்து கேட்ட, அத சொல்லுவேன். ஆமா அதேதான் மூக்குத்தி தான் தேடிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. அதான் தேடின அதான். நீ விபூதிங்கிற, அவங்க என்னடானா மூக்குத்தியை காணுங்கிறாங்க. ஐயோ அது வந்து குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல துணியெல்லாம் மடிச்சிட்டு இருந்தேன்னா, ஏதோ ஞாபகத்துல விபூதிய வந்து மூக்குத்திய வச்சு ரூம்ல துணியோட வச்சுட்டு போயிட்டேனான்னு தெரியல, அதை தேடிட்டு இருந்தேன். சின்ன மூக்குத்தியா சிகப்பு கல்லா? அததான் தேடிக்கிட்டே இருப்பேன். நீ தெளிவா தான் பேசுறியா? ஓ மூக்குத்திய கழட்டி எதுக்கு என் ரூம்ல வச்ச? குளிக்கிறது போறதுக்கு முன்னாடி ஓ ரூம்ல தான் துணியெல்லாம் மடிச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா, மடிச்சு வச்சுட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல ஓ ரூம்ல வச்சு வீபூதியில தேய்ச்சேன். அப்போ ஓ ரூம்ல வச்சனா ஏ ரூம்ல வச்சனா எனக்கே தெரியல. சின்ன மூக்குத்தி சிகப்பு கல் வச்சிருக்கோம், அதுதான் தேடிட்டு இருக்கேன். அதைத்தான் தேடிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் எதுவும் இருக்காதுமா, நீ போய் ஒரு ரூம்ல இருக்கான்னு சரியான்னு செக் பண்ணி பாரு. போ, அங்கதான் இருக்கும். போ பானு, நீ என் ரூம்ல வந்து கொஞ்சம் தேடி கூட. வயசாயிடுச்சுல, கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுது பானு. நீ வா பானு வா. உனக்கு கண்ணு தெரியலையா? போன வாரம் தானே டாக்டர் கிட்ட போய் ஹை டெஸ்ட் பண்ணிட்டு வந்த. என்னமோ பவர் ஜாஸ்தியா இருக்குன்னு கூட சொன்னாருன்னு சொன்ன. என் மூக்குத்தி தானே, யாரும் தேட வேண்டாம், நானே தேடிக்கிறேன். மா சின்ன விஷயம், இதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ். நான் உனக்கு தேடி தரேன். ஓகே வா, ஒரு ரூம்ல எங்கேயாவது மறதியா வச்சிட்டியான்னு பார்க்கலாம். வா 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 வா. ஏமா இதுக்கு போய் என்கிட்ட கோவப்பட்டா எப்படிமா? அம்மா மீனாட்சி, இதுதான் நம்ம ஊர் தலைவர் ராமசாமியோட வீடு. 2 பேரும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். புத்தக பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன். இருந்தாலும் நீ நேரில் வந்து சொன்னால் வலுவாக இருக்கும்ல. சரி பெரியப்பா, நானும் வந்து சொல்றேன். பார்க்கலாம், எப்படியும் மனசுக்குள்ள அவர் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருப்பாருல்ல. ஐயா ஐயா. மீனாட்சி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். மீனாட்சி, இந்த ஊர் பொண்ணு தானா? எங்களெல்லாம் மறந்துட்ட பாத்தியா? காஞ்சிபுரத்துல செட்டில் ஆயிட்டேமா. சரி உள்ள வா. இல்ல இருக்கட்டும்ங்கய்யா, உங்களை பார்த்து பேசலாம் தான் வந்தேன். அட என்னம்மா வருஷ கணக்கா கழிச்சு வந்திருக்க, இங்க இருந்தே பேசிக்கிட்டு இருக்க. வா உள்ள வா, காப்பி தண்ணி குடிச்சிட்டு பேசலாம். போமா வாமா வாங்க.
அம்மா மீனாட்சி, மோர் சாப்பிடுறியா டீ சாப்பிடுறியா? சரோஜா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருக்கட்டும். ஐயா, ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பேசணும். பெரியப்பா சொன்னாரு, எனக்காக ஒரு நாள் நீ ஊருக்கு வரணும், குத்தகை விஷயமா சில சிக்கல்கள் இருக்குன்னு, அதை பத்தி உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. 3 வருஷமா குத்தகைக்காரங்க வந்து குத்தகை பணத்தை கொடுக்கலன்னு பெரியப்பா சொன்னாரு. எதனால ஏன்னு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம இது பத்தின விஷயத்த சுமூகமா நீங்க தான் முடிச்சு வைக்கணும். அட என்னம்மா நீ நம்ம ஊர் பொண்ணு, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? உங்க பெரியப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாரு, குத்தகைக்காரங்களாம் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன், அங்கேயே வெட்டு 1 துண்டு 2ன்னு கேள்வி கேட்டு பிரச்சனை தீர்த்துடலாம். எதுவா இருந்தாலும் சரி வெளிப்படையா சொல்லட்டும், அவங்க சொன்னதுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம். அண்ணா, உங்களுக்காக குத்தகைக்காரங்க எல்லாம் கோயில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அட வாமா, எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி நல்லா இருப்போம்? வெளியே எல்லாரும் கொள்ள பணத்துக்கு குத்தகைக்கு விடுறாங்க, அப்படியே கொஞ்ச நாள்ல அடிதடியில் இறங்குறாங்க. நான் ஏதோ போனா போகுதுன்னு சொல்லி கம்மியா குத்தகைக்கு விட்டா கூட நீ குத்தகை பணத்தை கொடுக்காம 3 வருஷமா இழுத்தடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. யாருங்க காசு கொடுக்காம ஏமாத்துனது? அந்த மாதிரி சாதிச்சனுங்க நாங்க கிடையாது. அப்படி ஏமாத்தி சோறு திங்கணுங்கிற அவசியமும் எங்களுக்கு கிடையாதுங்க. இங்க பாருங்க, குத்தகை யார்கிட்ட கொடுக்கணுங்கிறது தெரியாம தான் குழம்பி போய் இருக்கிறோம். என்னையா நீங்க குத்தகை காசை யார்ட்ட கொடுக்கணும் தெரியலையா? என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு குத்தகை கொடுத்தது யாரு? மீனாட்சி தானே? அப்ப காசை யார்ட்ட கொடுப்பீங்க சொல்லுங்க. அவங்ககிட்ட தானே கொடுக்கணும், அவங்க ஊர்ல இல்ல, அதை அவங்க பெரியப்பா கிட்ட கொடுங்க. இது என்ன கேள்வி? இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு தெளிவா கேளுங்க. எங்களுக்கு குத்தகை கொடுத்தது மீனாட்சி தான். ஆனா காசு எங்கிட்ட தான் கொடுக்கணும்னு, இந்த நிலமெல்லாம் என்னோட தான், ஒரு பைசா கூட வேற ஒருத்தர் போக கூடாதுன்னு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க.